கனி எடுத்துக்கியா அது அப்புறமா கொடு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா கொடுண்ணா சரிம்மா நீ கேட்டு ஃபர்ஸ்ட் போய் அவங்க கேட்டு போயிட்டோம்மா சரி சரி அப்போ நீ உட்காந்து அவங்க கேட்டு அவன் போடணும் சரி சரி கனியை உன் கையில் மூடிய நிலத்தில் கொடு. உன் மண்ணுக்குள்ள உன் வயிற்றில் பிறந்த கொடிக்கு ஆணும் பெண்ணும் ஒற்றுமையாகவே அல்ல. கூறு ஆமா இல்லையாண்டு அவ்விடத்துல ஒரே போர்க்களமாக உள்ளது. விலகுதா ஒன்றோடு ஒன்று நன்றாகவே அல்ல. நீ பெரிதா நான் பெரிதா என்றுதான் அவ்விடத்தில் உள்ளது. ஆனா இருதுக்குமே இது அதிகம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க மனப்பக்கமே அல்ல. விலகுதா இக்கனிய அந்த மண்ணுக்குள்ள சென்று என்னிடத்தில் வர வேண்டும். அதை இது அப்பெண்ணுக்கிட்ட செல்ல வேண்டும். அல்ல வயிற்றில் பிறந்த கொடி கொடுத்துட்டு வரும்போது திரும்பி கொடுத்து கையில் வாங்கணும். விலகுதா இது அளித்தால் மட்டும்தான் அந்த மண்ணில் என்ன நடக்குது என்பதை நான் உகுத்து கொள்ள முடியும். பேர் என்னவென்று கூறு. பையனும் அதுவும் இதேதான். எல்லா குடும்பத்தில் ரொம்ப சிக்கல் அந்த பையனை கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் வயிற்றுல அவனுடைய பேரை உச்சரி. கட்டிய மாங்கலிட்ட பேரு உச்சரி. அவரு கல்யாணம் ஆகலையா? அந்த மங்க பேர் உனக்கு அறியுமா? மகாலட்சுமி. சரியல்ல மங்கை சரியல்ல. விலகுதா நன்றாக அல்ல. இருதுக்குமே மனம் முடியாது. ஏனென்றால் இருமே மனம் முடிகிற போய் அவ்விடத்தில் பழக அல்ல. விலகுதா உடல் சுகத்துக்கு மட்டும்தான் அவ்விடத்தில் இரண்டுமே பழகி கொள்கிறது. அல்ல அவள் அதனால் ஒன்றை அழித்து விட்டு பலதே அவள் பெருகிக் கொள்கிறாள். அவள் அழிப்பது ஒன்று மட்டும்தான். ஆனால் பெருகுவது பலதும். இல்லத்தில் ஒத்தொரு பயம் வருவதல்ல. அனைத்துமே அவ்விடத்தில் தான் செல்கிறது. விலகுதா எது கேட்டாலும் இவ்விடத்தில் இது வர அல்ல. சற்று தாமதமாக ஆகும். வந்ததுக்கு அப்பாற்பட்டு தருகிறேன் என்று கூறுவான். ஆனால் மறுபடியும் அது வருவதல்ல. கேட்டால் இன்றும் வருவதல்ல. இதே தான் உன்னிடத்தில் கூறுவான். இதுக்கு மறுபதில் உன்னிடத்தில் கூறுவதல்ல. ஆமல்லையா? ஆமாமா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதானே. சரி, அதுக்கு என்ன தீர்வு? அதுக்கு என்ன தீர்வு? இக்கனியில் மங்கை பேரை உரித்து உனக்கு அந்த மங்கை சாத்திகமாக ஆக வேண்டும் என்றால் நீ உரித்துக்கொள். மங்கை சாத்திகமாக
கூடாது என்று நினைத்தால் இதில் அந்த மங்கை பேரை உரித்து, ஆனால் இதை உன் மகன் கையில் கொடுத்து பெருகென்பதுக்கு அப்பாற்பட்டு தான் உரிக்க வேண்டும். அல்ல என்றால் அவன் அதை ஒப்புக்கொள்ள மாட்டான். புரியுதா? பையன்கிட்ட கொடுத்துட்டு செஞ்சுட்டு வரும்போது அதுல பேர் எழுதிக்கணும். அல்ல என்றால் உன் மனதில் நீ அதை நினைத்துக்கொள். அவன் தொட்டதுக்கு அப்புறம் நீ தொடக்கூடாது, உன் கைரேகை படக்கூடாது. தொட்டு எடுத்து வச்சுட்டு பேப்பர்ல துணியெல்லாம் மடிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதை நம்ம கையில தொடக்கூடாது. நீ தாழியாவது ஆடையிலாவது பெருகிக்கொள். அதை தான் கூறுகிறேன். உன் வயிற்றில் பிறந்த இரு கொடிக்குமே மன நிம்மதி அல்ல, விலகுதா? அதனால் மனக்குறைதான் அதிகரித்து விடுது. நீ பணி செய்து விட்டு இல்லத்துக்குள் சென்றால் ஏன் வருகிறோம் என்ற நினைப்புதான் உள்ளது. ஆமா இல்லையா? ஏன் பணி செய்யும் இடத்திலேயே உறங்கி விடலாமா நினைக்கிறேன். ஆனால் வேற வழி அல்ல அவ்விடத்தில் உறங்குவது. அதனால் இல்லத்துக்கு செல்கிறாய், விலகுதா? அவ்விடத்தில் உனக்கு வாய்ப்பில்லை. ஆனா மனக்குறையோடு தான் உன் மண்ணுக்குள் வசிக்கிறாய். எந்த நேரத்தில் எந்த போர்க்களம் நடக்கும் என்பதே உனக்கு அறியாது, விலகுதா? நன்றாக உள்வான், ஆனால் அவ்விடத்தில் ஒரு போர்க்களம் நடக்கும். நீ ஒரு வார்த்தை சொன்னால் 10 வார்த்தை அழித்து விட்டு அவன் சென்று விடுவான். பொண்ணு மாசமாகல, அவளுக்கு பூ முடிக்கணும், செய்யணும், அவன் வரவு ஜடை தைக்கணும், செய்யணும். வரக்கூடாது என் தங்கச்சி, தங்கச்சி கூட விட்டு வெளியே அனுப்பணும். எதுக்குன்னா காரணம் தெரியல. அப்படி வீட்டுக்கு வந்தாக்க அதை தான் இக்கனியை அவன் கையில் கொடுத்து இதை பெருகுவா, விலகுதா? 3வது நாள் பெருகுவா. செவ்வாய்க்கிழமை 3வது நாள் அன்று பெருகுவா. உன் கையில் அதை பரவாயில்ல. பையன்கிட்ட கொடுத்து இப்போல்லாம் பிரச்சனை இல்லை. பையன்கிட்ட கொடுத்து பையன்கிட்ட கொடுத்துட்டு அங்கே வெயிடா பேப்பரில் மடிச்சு சேர்த்துவா. அதாவது தனித்தனியாக கொடுத்துருவோம். இது பையன் பொண்ணு வீட்டில் கட்டுறதுக்கு கண்ணி கொடுங்கம்மா. ஒரு இது இருக்கணும் எனக்கு. பொண்ணு கை மேலே தாயாரை வைக்க சொல். குறையில்லை, விலகுதா? தாயும் செய்யும் நன்றாக உள்ளோம். ஒற்றுமை இல்லை. கனி ஒன்றுக்கு அவன் வீட்டுக்கு வரணுன்றா, இவன் வேணான்றா. இக்கனியில் என் மஞ்சள் குங்குமத்தையும் என் மலரும் வைத்து இதில் 11 ரூபாய் காணிக்கையும் வைத்து உன் இலவாசப்படி கட்டிடும். இது வந்து பொண்ணுகிட்ட கையில கொடுத்து அதை வாங்கிடுவாங்க. இல்ல பையன் இது பொண்ணுகிட்ட கொடுத்து உன் வயிற்றில் பிறந்த கொடிக்கிட்ட கொடுத்தாள். ஏனென்றால் அவள் மண்ணுக்கு வரக்கூடாது என்றால் இருவருக்குள் என்ன நடந்தது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும், விலகுதா? அதை விலக்கி அவளை நல்மறியாக நாட வைக்கிறேன். குறையில்லை, சென்று வா. இது இந்த கவரம் இதுதான் பொண்ணுக்கு கொடுத்தது. பையன் பொண்ணு என் சாம்பலை அதில் போட்டுக்கொள்ள உன் மகளுடையது. பச்சைலை வைப்பது இல்லத்தில் உள்ளது. அதை தான் நான் அறிந்து கொள்கிறேன். அக்கனியை கொடுத்து அழைக்கிறோம். 3வது நாள் வர வேண்டும் உன் மகனுக்கு. ஏனென்றால் அவனை அறிய வேண்டும் என்ன நடந்திருப்பது என்பது. அவன் புத்தி அவன் கையில் அல்ல, அவன் புத்தி இப்போ பேதலித்து நிற்கிறது, விலகுதா? அதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த கனி எடுத்து அவங்க கையில கொடுக்கறதாமா? கையில கொடுத்து வாங்கிடலாம். இல்ல நீங்க துணி போட்டு எடுக்க சொல்லிருக்கீங்க. கனி அவன் எடுத்து அவ்விடத்தில் வை என்று கூறினால் அவன் அதை தொற்று மற்ற ஒரு இடத்தில் அவன் நகர்த்தி வைப்பான். நகர்த்தி வைத்தது அப்பால் பற்றி நீ ஆடையோ இல்லை என்ற தாழ்வை வைத்து மடித்துக்கொள். ஆனால் இவ்விடத்தில் வரும்போது மடித்துக்கொள். அது வரைக்கும் அவ்விடத்திலே உள்ளோம். உன் விலகுதா? உன் இல்லறத்தில் என் பூஜை என் காலுக்கடையிலே வைத்துக்கொள். ஆம், சென்று ஆம்.
நன்றாக உள்ளாய். உன் கையில் இருக்கும் கனி நாள் கடந்து விட்டதடி. விலகுடா. அக்கனில் ஒன்றும் அல்ல எடி. அக்கனியை நான் முகுத்துக் கொள்வதற்கு அதில் ஒன்றும் அல்ல. ஏனென்றால் என்னால் நேற்று சென்று விட்டது. என்னால் முன்பு அழைத்து வந்தால் மட்டும்தான் நான் அதை அறிந்து கொள்ள முடியும். என்னால் வந்தால் அது சற்று குறைந்து விடுகிறது. விலகுதா. 7 வாரத்துக்கு அப்பாற்பட்டு ஆகிவிட்டனால் அக்கனி ஒன்றும் ஏற்படாது. அதனால் அக்கனி அந்த ஆண்மகனை சுற்றி அவ்விடத்தில் விரயமாக்கிவிடு. 3வது நாள் விரயமாக்கிவிடு. விலகுதா. இக்கனியை உன் மண்ணுக்குள் ஏற்றுக்கொள்ளடி. இதை பொட்டிட்டு வைத்துக்கொள். இது வைத்துக்கொண்டு என் மண்ணுக்கு வருவதற்கு முன்பு 3 நாளுக்கு முன்பு இதை அவன் தலையடியில் வை. அவன் தலையடியில் 2 நாள் வைக்க வேண்டும். விலகுதா. 3வது நாள் இக்கனியை முடிஞ்சு இதை உன் கைரேகை படக்கூடாது. விலகுதா. ஒரு தாழில் மடித்து இவ்விடத்துக்கு அழைத்து வாடி. அப்போது அறிந்து கொள்ளலாம். புரியுதா? கையில் கொடுத்து அங்கே வரும்போது ஒரு பேப்பரில் துணியில் மடிச்சு சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன சம்பவம் நடந்தது என்பதை அறிந்து கொள்கிறான். அது என்னைக்கு மாற்றணும்? அதை அழைத்து வரணும். 2 நாளில் 1 நாள் அழைத்து வர வேண்டும். அந்த 2 நாளில் 1 நாள் எந்த நேரம் 3 நாளைக்கு முன்பு அவ்விடத்தில் வைக்க வேண்டும். 3 நாளைக்கு அங்கே வைக்கணுமா? ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளில் 1 நாள். ஞாயிற்றுக்கிழமை அவன் தலையடியில் வைத்தால் செவ்வாய்க்கிழமை இவ்விடத்துக்கு அழைத்து வர வேண்டும். பிறகுதா சரி, அது அப்புறம் அது முடிவு பண்ணிக்கணும்னா என்னைக்கு நீ வருவதற்கு 3 நாளுக்கு முன்பு வைக்க வேண்டும் என்று கூறினேன். விலகுதா. அல்ல என்றால் இன்று வைத்தினால் 3வது நாள் அழைத்து வா. இன்னைக்கு வச்சா ஞாயிற்றுக்கிழமை எத்தனை வரணும்? இப்போ ஞாயிற்றுக்கிழமை வச்சேன்னா செவ்வாய்க்கிழமை அன்று அழைத்து வந்து அதை அறிந்து கொள். ஏனென்றால் 8 நாளுக்கு அப்பாற்பட்டு சென்றால் அக்கனியை நான் அருந்த மாட்டேன். புரியுதா? அதை தான் கூறுகிறேன். அதை விரயமாக்கி விடு. விலகுதா. இக்கனியை இதை 3ஆக வகுந்து கொள். விலகுதா. அரக்கனி இதை நாவில் விடு. 3 பாகத்தில் 1 பாகம். விலகுதா. அதில் 1 பாகத்தை அவ்விடத்தில் வைத்துக்கொள். அதை 5 முறை தொற்று எடுக்க வேண்டும். விலகுதா. நீ தொற்று எடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு சொட்டு சாறு அதில் பட வேண்டும். 5 முறை எடுத்து விட்டு 1 கனியை அப்பாற்பட்டு உன் உடல் முழுவதுமாகவே துடைத்து, இது மேலிருந்து இருக்கக்கூடாது, கீழிருந்து இவ்விடத்தில் இருந்து நன்றாக அறிந்து கொள். இவ்விடத்தில் இருந்து நன்றாக துடைத்து இவ்விடம் வரைக்கும் தான் துடைக்க வேண்டும். துடைத்து அக்கனியை அப்பாற்பற்று 3 கனியும் ஒன்றாக சேர்த்து இதை பின்பக்கம் அப்பாற்பற்று. விலகுதா. உனக்கு விலகவில்லை என்றால் என் மக இடத்தில் கேட்டு புரியலன்னா முடிஞ்ச பிறகு கேட்டு கனி எடுத்து போனால் நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்த மாட்டேன்றீங்க. அதிகமாக வாங்கி போகிறதுனால எனக்கு ஒன்றில் கொடுக்கனால அதிகமாக வாங்கி போனால் பிரச்சனை தான் அதிகமாக. அதனால் தான் வேணும். நான் தரமாட்டேன். இப்போ பாரு கனி வேஸ்ட்டாக போயிட்டு அதே ஒரு கெடுதல் தான். என் குறைக்குடைய இக்கனியை உன் நிலவாசப்படியில் என் கப்பனம் வைத்து என் மஞ்சளும் என் குங்குமத்தையும் வைத்து இதை கற்றுக்கொள். ஆனால் இன்ற நாள் உன் நினைவில் இருக்க வேண்டும். என் மாதத்துக்கு அப்பாற்பட்டு அக்கனியை மாற்ற வேண்டும். அமாவாசைக்கு அப்புறம் அமாவாசை 3வது நாள் அக்கனியை மாற்ற வேண்டும். அக்கனி ஏற்றினால் பௌர்ணமிக்கு 3வது நாள் அக்கனியை இருக்க வேண்டும். விலகுதா. அது போல் இறக்கி மாற்றடி. குறையும். வரவங்க வந்து
இன்னும் என் பொண்ணு அனுப்பலை அப்படின்னு நிறைய பேர் விருந்தாளிங்க வந்து அப்போல்லாம் கேட்டு போனாங்க அவங்க தந்துடுறாங்க வந்து அதை என் மகளிடத்தில் கேளு, உனக்கு தெரியப்படும். முடிஞ்சுக்கணும். பாப்பா உட்காந்து தெளிவான என்னம்மா பண்ணுறது இதம்மா தாய் போலியே மகன் உள்ளான். தெளிவான சொல்லும் உச்சரிப்பு நல் உச்சரிப்பாக கூற வேண்டும். கூறி நல்பரியாக அவனை செயல்படுத்தினால் அவன் நன்றாக உள்வான். ஆனால் அவன் முன்பு கூறும் வார்த்தையோ சொல்லும் சொல்லோ ஒன்று கூட சரியல்ல. அது அவன் மனதை இப்போதல்ல சிறிது அப்பாற்பட்டு அதை பாதித்துக் கொள்ளும். விலகுதா? உச்சரிப்பில் கவனம் தேவை. பேசவே மாட்டேன்றாங்க சரியாவா? நீங்க பேசுறதுக்கு கூட மாட பேசணும். நல்லா தான் பேசணுமா? நல்லா தான் பேசுகிறான். உங்ககிட்ட பேசுறது இல்லை. வெளியே வந்தால் நல்லா தான் பேசுகிறான். அழைக்கும் வார்த்தை அவனுக்கு அப்பாற்பட்டு என்ன அழைப்பது என்பது தோன்றல்ல. நீ பேசுறது அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பேசணும்னு தெரியல. நல்வார்த்தையை கூறினால் நல்மாரியாக அவன் உச்சரிப்பான். விலகுதா? அது என்னவென்று என் மகளிடத்தில் நான் கூறினதை நீ கூறு, அவள் உனக்கு தெளிவாக எவ்வாறு என்று கூறுவாள். முடிஞ்சு பிறகு கேட்டு விலகுதா? நான் தான் கூறினேன் அல்லவா, சொல்லும் வார்த்தை அவ்விடத்தில் சரி அல்ல. நல்வார்த்தை அவன் எதிர் குறிச்சால் அவன் நல்மாரியாக உச்சரிப்பான். சரி. நன்றாக அது கனி எடுத்து இந்த படம் இக்கனியை உன் தொழிலுக்கு வைத்துக்கொள். விலகுதா? உன் இல்லறத்தில் ஒரு கனி உள்ளது. அக்கனியை 3வது நாள் வெறியமாக்கிவிடு. விலகுதா? வெறியமாக்கி விட்டு வெறியமாக்கிறதுக்கு அப்பாற்பட்டு இக்கனியை ஏற்று. அது வரைக்கும் இக்கனி ஒரு ஆடையில் மறைத்து வைக்க வேண்டும். விலகுதா? எவ்விடத்தில் வைத்தாலும் குறையல்ல. ஆனால் இக்கனியை மறைத்து வைக்க வேண்டும். அக்கனியை வெறியமாக்கி விட்டுதான் இக்கனி ஏற்ற வேண்டும். விலகுதா? அப்போதான் தீங்கு ஒளியும், நன்மை பிறக்கும். சுத்தி ரோட்ல தூக்கி போட்டுறாங்க. குறையல். நேரத்து கூட கேட்டேன் தீர்த்துக்கு அதை இன்று எப்படி நான் 3வது நாள் அறிந்து கொள். விலகுதா? அன்று அறிந்து கொள். வேலைக்கு கூட போல கடை நீ ஸ்டார்ட் பண்ண அதைதான் நான் கூறினேன். உன் புத்தி ஒரு நிலையாக அல்ல. எவ்விடத்திலும் மனம் பொருந்து நீ அவ்விடத்தில் அமர மாட்டாய். விலகுதா? ஏனென்றால் உன் மனமே ஒரு குரங்கு போல் தாவிக்கொண்டிருக்கிறது. அதனால் தான் அவ்விடத்தில் என்னை அழி என்று கூறினேன். என்னை அழைத்தால் அது சாத்திகமாகும் ஆகாதா என்று உனக்கு நான் நிலநாட்டுகிறேன். சென்று இதை சிறிது என் சாம்பலையும் என் மஞ்சளும் போட்டு உன் கடன் முழுவதும் தெளித்து விடலாம். எப்பேற்பட்ட கர்மம் என்றாலும் வெளி நிகழ்ச்சிவிடும். குறையில்லை. உன் மனக்குறை எவ்விடத்தில் உள்ளதோ அவ்விடத்தில் இதை பயன்படுத்திக் கொள். சரி. என் கனியை அவ்விடத்துக்கு அழைத்து சென்றாயா, இல்லை உன் மண்ணிலே வைத்துக் கொண்டாயா? கனி
அதை தான் நான் பிடத்திலே வைத்து கொண்டாய். எத்தனை போகும்? இக்கனியை உன் அருகில் வைத்துக்கொள். விலகுதா? அக்கனி என் மகளிடத்தில் கூட உனக்கு தெரியப்படுத்துவாள். வேறு என்னவென்று கூறு. இல்லை இப்போ இல்லை, அது வச்சுக்கோ. இது வந்து முடிஞ்ச பிறகு இந்த கனி காணி வேறு என்னவென்று இது அதே போல் வச்சுக்கோ. இது வச்சுட்டு இது என்னைக்கு மாற்றணும் சொல்கிறதா? அக்கனியை வைத்துக்க சொல். அக்கனியில் நான் ஒன்று வகுத்திருக்கேன். அக்கனி என் மகள் உரித்ததுக்கு அப்பாற்பட்டு என் மகளே கூறுவாள் இந்த நாள் வா என்று. விலகுதா? சரிம்மா. அதை குத்துக்கொள்ளும். வேறு என்ன வெற்றி கூறு. வேற என்ன பிரச்சனை? நானும் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தோன்னா அவன் வந்து வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணுறது மாதிரி சொன்னான். அது இல்லை, நீ கனி தனியாக ஒரு பேப்பரில் கொஞ்சம் சரிப்பா சரி. நான் சேர்ந்து வாழ்க்கை பழகும் போதே பல சிக்கல்கள். விலகுதா? அப்படின்னு நினைத்து நீ கூறுவதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம் அவன் கல்லையடி. ஆமா இல்லையா? ஆனால் நீ எது கூறினால் அவனிடத்தில் விகண்டாவாதம் தான் நடந்தது. விலகுதா? அவன் பல முறை அவன் உனக்கு தான் உச்சரிப்பு வைக்கிறான் தவிர அவன் அதை மாற்றிக்கொள்ள அல்ல. விலகுதா? அவன் முன்னிடத்தில் உறவாடும் போதே இன்னொரு மங்கையிடத்திலும் உறவாடி இருக்கான். விலகுதா? உங்கள்கிட்ட பேசின்னு இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஆனால் அதனால் அவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் அல்ல. விலகுதா? உனக்கு அவன்தான் வேண்டும் என்றால் கூறு, அல்ல என்றால் விட்டுவிடு. அவன்தான் அம்மா, அவன்தான் அம்மா. உன் சொல்லை மீறியே அவன் சிறு நாட்கள் ஆகிவிட்டதடி. அவன் இப்போது அவனுக்கு உசர்வே அவர் தாய் தந்தை தான் நினைக்கிறான். ஆனால் உன்னிடத்தில் பழக்கும் போது அது பெரிதாக தெரிய அல்ல. ஆமல்லையா? அவரை பற்றி ஒரு குறையும் அல்ல என்றுதான் உன்னிடத்தில் அவன் பழகி வந்தான். ஆனால் இப்போது அவர் சொல்லை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்றுதான் இப்போது கூறுகிறான். விலகுதா? ஆனால் இன்னொரு இடத்தில் மங்கை பார்த்துக் கொள்கிறான் என்று அவன் உன்னிடத்தில் உச்சரித்தான். ஆனால் அல்ல, பாக்கல்ல, அவன்தான் ஒரு மங்கை இடத்தில் அவன் உறவாடி கொண்டிருக்கான். அவன்தான் உறவாடி கொண்டிருக்கான். ஆனால் தாய் தந்தை பார்க்க அல்ல. விலகுதா? இதை என் மகை இடத்தில் கூறு. உனக்கு என்ன தந்திரத்தை அவள் பயன்படுத்தும். முடிஞ்ச பிறகு கேட்டுங்க. தனி இந்த கனி தனியாக முடிச்சு சென்று